தலைப்பு: அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். வேதாகம வசனம்: யோசுவா 1:9. திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நகரத்தின் பரபரப்பான மாலை நேரம். சாமுவேல் தனது அலுவலக பையை தூக்கிக் கொண்டு கனத்த இதயத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் முகம் வாடியிருந்தது. சாராள், எல்லாம் முடிந்துவிட்டது. இன்று 50 பேரை வேலையிலிருந்து தூக்கிவிட்டார்கள். அதில் நானும் ஒருவன். வருத்தப்படாதீர்கள் சாமுவேல். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் தேவன் இன்னொரு கதவை திறப்பார். நீ சொல்வது சுலபம் சாராள். அடுத்த மாதம் வாடகை, பிள்ளைகளின் படிப்புச் செலவு. எங்கும் இருட்டாகத் தெரிகிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லியிருக்கிறதே, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று. அதை மட்டும் மறக்காதீர்கள். நாட்கள் வாரங்களானது. சாமுவேல் சென்ற இடமெல்லாம் வேலை இல்லை என்ற பதில்தான் கிடைத்தது. ஒரு நாள் அவரது நண்பன் தாமஸ் அவனைச் சந்திக்க வந்தான். சாமுவேல், இன்னும் அந்த பழைய நம்பிக்கையை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறாயா? காலமாறி போச்சு. குறுக்கு வழியில் ஏதாவது முயற்சி செய். இல்லை என்றால் இந்த நகரத்தில் வாழ முடியாது. இல்லை தாமஸ், தவறான வழியில் சென்று முன்னேற எனக்கு விருப்பமில்லை. ஆனால் என் நம்பிக்கை தளர்ந்து கொண்டிருப்பது உண்மைதான். அன்று இரவு சாமுவேல் உறக்கமில்லாமல் தவித்தான். தன் வீட்டின் மாடியில் அமர்ந்து வானத்தை பார்த்தான். அப்போது பக்கத்து வீட்டு தாத்தா அந்தோணி அங்கு வந்தார். என்ன சாமுவேல், தூக்கம் வரவில்லையா? உன் முகத்தை பார்த்தால் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமப்பது போல் தெரிகிறது. ஆமாம் தாத்தா, நான் போகும் இடமெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. தேவன் என்னோடு இருக்கிறார் என்று எப்படி நம்புவது? யோசுவாவின் கதையை யோசித்துப் பார். மோசே மறைந்த பிறகு ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பு அவனிடம் வந்தது. அவனுக்கு முன்னால் யோர்தான் நதியும் எரிகோ மதிலும் இருந்தன. அப்போதுதான் தேவன் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. அவர் உன்னோடு இருப்பது உன் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, அவருடைய வாக்குத்தத்தத்தை பொறுத்தது. ஆனால் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? முதலில் உன் பயத்தை கைவிடு. திகையாதே என்றால் குழப்பமடையாதே என்று அர்த்தம். முழங்கால் படியிட்டு அவரிடம் முழுமையாக ஒப்புக்கொடு. மறுநாள் காலை சாமுவேல் ஒரு புதிய உத்வேகத்துடன் எழுந்தான். அவன் பயம் நீங்கியிருந்தது. அவன் ஒரு சிறிய நேர்காணலுக்கு செல்ல தயாரானான். அது அவனுடைய தகுதிக்கு குறைவான வேலைதான், ஆனாலும் அவன் மனத்தாழ்மையுடன் சென்றான். உங்களுடைய அனுபவத்திற்கு இது மிகச்சிறிய வேலை. ஏன் இதற்கு வந்தீர்கள்? ஐயா, எந்த வேலையும் சிறியது அல்ல. தேவன் எனக்கு இங்கிருந்து ஒரு பாதையை தொடங்குவார் என்று நான் நம்புகிறேன். நான் உண்மையாக உழைப்பேன். அவனது நேர்மையைக் கண்டு வியந்த அந்த மேலாளர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். சில மாதங்கள் கடந்தன. சாமுவேல் அந்த சிறிய நிறுவனத்தில் காட்டிய உழைப்பும் நேர்மையும் அனைவரையும் கவர்ந்தது. ஒரு நாள் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சாமுவேலை அழைத்தார். சாமுவேல், எங்கள் நிறுவனத்தின் புதிய கிளை ஒன்றை வெளிநாட்டில் தொடங்கப் போகிறோம். அதற்கு பொறுப்பான ஒரு நம்பிக்கையான நபர் தேவை. உங்களை விடச் சிறந்த ஆள் எனக்கு தெரியவில்லை. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அங்கு செல்லலாம். சாமுவேல் திகைத்து போனான். அவன் இழந்ததை விட 10 மடங்கு மேலான ஒரு உயர்வு அவனை தேடி வந்தது. சாமுவேல் வீட்டுக்கு ஓடி வந்தான். சாராளிடமும் தாத்தாவிடமும் விபரத்தை சொன்னான். சாராள், அன்று நீ சொன்ன வசனம் இன்று என் கண்களுக்கு முன்னால் நிஜமாகிவிட்டது. நான் கலங்கிய போதெல்லாம் தேவன் என் கையை பிடித்துக் கொண்டிருந்தார் என்பது இப்போது புரிகிறது. ஆமாம், நாம் போகும் இடம் புதிய இடமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவர். அவர் மாறாதவர்கள். இதைத்தான் வேதம் சொல்கிறது. நீ திடமனதாயிருந்தால் தேவன் உன் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். சாமுவேல் இப்போது தைரியமாக புதிய பயணத்தை தொடங்கினான். அவன் இதயத்தில் அந்த வசனம் ஆழமாக பதிந்திருந்தது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்.